Dear friends, welcome to Ben's Motive. உங்கள் இல்லத்தில் ஒருபோதும் அனுமதிக்கக்கூடாத சில செயல்கள். உங்கள் வீடு என்பது ஒரு சாதாரண இடமல்ல, அது உங்கள் அமைதியின் உறவிடம். ஒருமுறை அந்த அமைதியின் கட்டுப்பாட்டை இழந்துவிட்டால் நீங்கள் இழப்பது வெறும் இடமல்ல, உங்கள் மனதெளிவும் கூட. ஆகவே உங்கள் இல்லத்தில் தவறாமல் காக்க வேண்டிய 7 முக்கியமான விதிகள். 1. உங்கள் வீட்டை முழுவதுமாக எல்லோருக்கும் காட்ட வேண்டாம். உங்கள் வீடு ஒரு அருங்காட்சியகம் அல்ல, அது உங்கள் புனிதமான இடம். நீங்கள் காட்டாததை யாரும் மதிப்பிட முடியாது. 2. மரியாதையற்ற பேச்சை கேலியாக ஏற்காதீர்கள். ஏதாவது தவறாக உணர்ந்தால் அது தவறுதான். ஒரு முறை அனுமதித்தால் அது பழக்கமாக மாறும். 3. உங்கள் படுக்கை அறையை பாதுகாத்து கொள்ளுங்கள். அது உங்கள் தனிமையின் பரிசுத்தமான இடம். அங்கு அனைவருக்கும் நுழைவதற்கு உரிமை இல்லை. 4. யாரும் உங்கள் வீட்டில் தங்களுடைய வீடு போல நடக்க அனுமதிக்காதீர்கள். உங்களிடம் கேட்காமல் உங்கள் பொருட்களை பயன்படுத்துவது தன்னம்பிக்கை அல்ல, அது மரியாதையின்மை. 5. வதந்தி பேசுவதிலும் அருவருப்பான சொற்களும் இடம்பெறக்கூடாது. சொற்கள் ஒரு வீட்டின் ஆற்றலை உருவாக்கின்றன. உங்கள் இல்லத்தில் நச்சு நிறைந்த வார்த்தைகள் இருக்கக்கூடாது. 6. எல்லாவற்றிற்கும் ஆம் என்று சொல்ல வேண்டிய அவசியமில்லை. ஒரு அமைதியான இல்லை, ஒரு கட்டாயமான ஆமை விட உங்கள் எல்லைகளை சிறப்பாக காக்கவும். எல்லைகள் என்பது மரியாதையின்மை அல்ல, அவை அவசியம். விதிகளை வைத்திருக்கிறீர்கள் என்பதற்காக மரியாதையின்மை ஒருபோதும் சகிக்காதீர்கள். உங்களை மதிப்பவர்கள் உங்கள் எல்லைகளையும் மதிப்பார்கள். மதிக்காதவர்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்க வேண்டியவர்கள் அல்ல. மிக முக்கியமான உண்மை, ஒரு வீடு தானாகவே பாதுகாப்பாக மாறாது. நீங்கள் உருவாக்கும் தரநிலைகளால் தான் அது பாதுகாக்கப்படுகிறது. குற்ற உணர்வு இன்றி உங்கள் எல்லைகளை நிர்ணயிங்கள். ஏனெனில் அமைதி என்பது நாம் அனுமதிப்பதாலும் நாம் மாறுவதாலும் உருவாகிறது. பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.